வணக்கம். நிறுதி சினிமா விமர்சனத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் ஆண்டனி என்பவர் இயக்கத்தில் வெளிவந்துள்ள ருதிரம் என்கின்ற மலையாள திரைப்படத்தின் விமர்சனத்தை பார்ப்போம். இதில் முக்கியமான ஆக்டர்ஸ் ராஜ் பி ஷெட்டி, அவர் ஒரு கன்னட ஆக்டர். அவர் மட்டுமல்லாமல் அபர்ணா பாலமுரளி, அவங்க தான் ஹீரோயின். ஸோ இந்த திரைப்படம் ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் திரைப்படங்க. இதில் படம் ஆரம்பிக்கும் பொழுது எடுத்த உடனே என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம்ல அபர்ணா அடைப்பட்டு கிடக்குறாங்க. அவனை பூட்டி வச்சிருக்காங்க. இந்த ரூம்லேயே எல்லா வசதியும் இருக்கு, கட்டில் கிட்டலாம் அங்கேயே போட்டிருக்காங்க. அவங்களோட கூட அவங்க பெட்டு வளர்க்குற ஒரு நாயும் அது கூட துணையாக அங்கேயே இருக்குது. அது பிக்கி ஏதோ பேர் வச்சிருக்காங்க, அது அவங்க கூடவே இருக்கின்றது. அப்பொழுது முகமூடி அணிந்த ஒரு மனிதன் உள்ளே வருகின்றான். அவன் சாப்பாடுலாம் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் தான் அங்கே அடைத்து வைத்திருக்கின்றான். இவருக்கு தப்பித்து போக வழி இல்லை. ஸோ இந்த முகமூடி யார், இவர் யார், எதற்காக இங்கே அடைத்து வைத்திருக்கின்றான், தப்பிக்க முடிந்ததா இல்லையா, இது போன்ற விஷயங்கள் தான் திரைப்படத்தினுடைய மீத கதை. கதையை சற்று விரிவாக பார்ப்போம். அதாவது படத்துடைய ஆரம்பத்தில் கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆள் முகமூடி யாருன்றது நமக்கு காமிச்சிடுறாங்க. அது நமக்கு தெரிந்து விடுகின்றது. அப்புறம் இன்னொரு பக்கம் கதையா ஒரு டாக்டர் ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. அவர் என்னன்னா ஒரு சாதாரண ஒரு வில்லேஜ் மாதிரி தான் டாக்டர். அது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு. அங்கே ஒர்க் பண்ணுறாரு. ரொம்ப இரக்க குணம் கண்டவராகவும் அவர் அந்த அந்த மருத்துவ சேவை செய்வதில் ரொம்ப ஆர்வம் கொண்டவராக இருக்கின்றார். ஏழைகள்லாம் அவங்ககிட்ட இவரே கொஞ்சம் காசு கொடுத்து ஃபார்மசியில் போய் மருந்து வாங்கிக்கணும்லாம் சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மருத்துவராக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். இதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கதையினுடைய அந்த மர்ம முடிச்சுகள் விலகுகின்றன. அப்படி விலகும் பொழுது ஒவ்வொன்றாக வெளியே வருகின்றது. ஆனால் கடைசியில் நமக்கு ஒரு பெரிய திருப்பம் காத்து கொண்டிருக்கின்றது. இதுதான் இந்த கதையுடைய மீதம். ஸோ இந்த போக 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 திரைக்கதையில என்னன்னா, இவங்க தப்பிக்க முயலும் நிகழ்ச்சிகள் இல்லைங்களா, அது ஒன்று. இரண்டாவது அந்த கொலையாளி யாருன்னு காமிச்சிடறாங்க இல்லைங்களா, அவருக்கு வருகின்ற சில சவால்கள், இதுதான் திரைக்கதையாக போய்கொண்டிருக்கின்றது. எங்கேயுமே நமக்கு சலிப்பாக இல்லை. என்ன ஒண்ணுனா, இவங்க ஒரு அந்த சிவரை எலிய வச்சு நோண்டி தப்பிக்கிறாங்க. அது எவ்வளவு தூரம் பாசிபிள் எனக்கு தெரியல. ஏன்னா அது ஒரு மண் மாதிரி இருக்கு, அதனால வச்சு அவங்க தப்பிக்க ட்ரை பண்றாங்க. அது மட்டும்தான். மற்றபடியாக பார்த்தோம் என்றால் திரைக்கதை முதல் பாதியிலும் சரி, இரண்டாவது பாதியிலும் சரி மிகவும் அருமையாக உள்ளது. இரண்டாவது பாதியில் இந்த கிளைமேக்ஸ் வருது இல்லைங்களா, அதுல ஒரு 15-20 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நிறைய ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் மாதிரி வருகின்றது. கடைசியில் ஒரு பெரிய திருப்பம் ஒன்று வருகின்றது. ஸோ திரைக்கதை என்பது இது போன்ற காட்சிகளால் விறுவிறுப்பாக செல்வதால் நமக்கு எந்த விதமான தொய்வும் இல்லை. அடுத்து திரைப்படத்தின் ஒரு மிக முக்கியமான விஷயங்களாக நான் கருதுவது சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங். இது ஒரு பெரிய காடு மாதிரி இருக்குங்க. அங்கதான் அவங்க மாட்டிருக்காங்க. அதில் பின்னாடி தான் தெரிய வருது. அதில் சினிமாட்டோகிராஃபி என்பது மிகவும் அருமையாக உள்ளது. அந்த ஒரு ரூம்குள்ள இவங்க இருக்கும்போது அந்த காண்பிக்கின்ற காட்சிகளும் சரி, வெளியே இவங்க தப்பிக்க முயல்வாங்க அப்படின்ற அந்த டைம்ல இருக்கின்ற கேமரா, அந்த விஷயங்கள் ரொம்ப நன்றாக இருக்கின்றது. அது எடிட்டிங் இரண்டுமே திரைக்கதைக்கு ஒரு மிகப்பெரிய வலுவை சேர்த்திருக்கின்றது. இதற்கு பிறகு நம் நடிப்பிற்கு வருவோம். அதாவது அபர்ணா பாலமுரளி நன்றாக நடிக்கக்கூடியவர். எனக்கு தெரிஞ்ச இவரை ராஜ் பி ஷெட்டி அவர் கன்னட படத்துல நடிகர். அவரு நான் பார்த்த ஞாபகம் எனக்கு இல்லை. அருமையாக நடித்திருக்கிறார். இருவருமே மிகவும் அருமையாக நடித்திருக்கின்றனர். அந்த எமோஷன்ஸ் ரெண்டு பேருமே மிகவும் அழகாக, அந்த உடல் மொழியாக இருக்கட்டும் அல்லது முகத்திலாக இருக்கட்டும், இரண்டிலுமே அழகாக கொண்டு வந்திருக்கின்றனர். நடிப்பு என்பது மிக மிக பிரமாதம். டைரக்ஷன் வரும்பொழுது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதை. ஆனா அதுல நல்ல நடிப்பு இருக்கு, திரைக்கதை நன்றாக அமைந்து விட்டது. ஆனால் கொஞ்சம் தவிர்த்திருக்க வேண்டிய சில காட்சிகள்லாம் அவர் சேர்த்து விட்டுருக்காரு. அது கிளீஷிய மாதிரி ஆயிடுதுங்க. ஒண்ணுமே இவங்க தப்பிக்க ட்ரை பண்ணாங்க, சொல்லிடுறாரு, தப்பிக்க ட்ரை பண்றாங்க. அப்ப பார்த்தா அவங்களுடைய அந்த பெட்டு நாய் இருக்கு இல்லையா, அது கட்டி போட்டிருக்கு. அதை போய் இவங்க காப்பாற்ற போறாங்க. அதை காப்பாற்றும் போது என்ன பண்ண, தூக்கிட்டு ஓடும்போது அது கத்தி நைட்ல ஓடுறாங்க. அது ஒவ்வொன்றும் குலைச்சு வில்லன் துரத்துற வில்லனுக்கு இருக்கிற இடத்த காமிச்சு கொடுத்துருது. இது போன்ற சில காட்சிகள்லாம் தவிர்த்திருக்கலாம். அப்படி தவிர்த்திருந்தால் இது இன்னமும் நமக்கு மனதிற்கு விறுவிறுப்பாக ஒரு பயமாக இருந்திருக்கும். கடைசியில் வருகின்ற திருப்பத்திற்கு முதலே நம்மளுக்கு கொஞ்சம் தயார் பண்றாங்க. அந்த வன்முறை காட்சிகள் எல்லாம் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கின்றன. அந்த ஆக்ஸ்லாம் வச்சு வெட்டுறது, அது போன்ற விஷயங்கள்லாம் ரத்தம் தெரிப்பது, இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் பார்ப்பதற்கு கொஞ்சம் பயத்தை ஊட்டும் விஷயமாக தான் இருக்கின்றது.
ஆனாலும் இது போன்ற காட்சிகள் எல்லா படத்துலையும் இப்போ வருது. ஸோ இந்த படத்தில் அப்படி சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்னால நமக்கு தோணுது. பட் நார்மல் ஹீரோ படம் நடிக்கிற படங்களையும் அப்படிதான் வருகின்றது. ஸோ அதனால பெரிய வித்தியாசம் இல்லை. இதில் இன்னும் ஒன்று என்ன சொல்ல வேண்டும் என்றால், அப்பர்ணா பாலமுரளி அவர் கொஞ்சம் வீராவேசம் கொண்ட பின்னால் தான் எல்லா படத்தையும் காமிப்பாங்க. இதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வில் ரெடி பண்ணுறாங்க, அம்பு ரெடி பண்ணுறாங்க, சிறக்குன்னு ஓடுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நம்ப முடியாது போல இருக்கின்றது. இதெல்லாம் அந்த ஒரு கிளிஷேக்கள் தான். அது நம்ம சில படங்கள்லாம் பார்த்துருக்கின்றோம் கடைசியில். ஏன்னா இதெல்லாம் அவங்களால் கடைசியில் செய்ய முடியும் என்றால் ஆரம்பத்திலேயே செய்திருக்கலாம், அப்பொழுதே அவர் தப்பித்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து அங்கே நிற்குதுங்க. படத்தினுடைய இறுதி காட்சியில் ஒரு கனவு காட்சி போல ஒன்று வரும். அதில் வந்து வில்லன் ஒரு வசனம் சொல்லுவாருங்க. என்னவென்றால், சமூகத்தில் சில செயல்கள் வெளியில் தெரிய வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது வெள்ளையாக இருக்கின்றன, அல்லது அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் கருப்பாக இருக்கின்றன. சொல்லப்படாமல் அது ரணமாக கடந்து செல்லப்படும் போது நிறம் என்ன தெரியுமா என்று ஒரு கேள்வி கேட்டு சிகப்பு என்று சொல்கின்றார். அப்போ அந்த காட்சி, அந்த வசனம், அந்த காட்சி அமைப்பு, ஏன்னா அவர் அந்த கடலை பார்த்து நிற்பார். வசனம், காட்சி அமைப்பு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் டச் மிகவும் அருமையாக உள்ளது. இந்த படத்துடைய ஓவரால் அந்த வில்லனுடைய நமக்கு கொண்டு வர பரிதாபம் வந்து அங்கு நமக்கு பன்மடங்கு அதிகரிக்கின்றது. இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா என்கின்ற நமது எண்ணத்திற்கு வருவோம். இளைய மனது படைத்தவர்களுக்கு இது போன்ற சைக்கலாஜிக்கல் த்ரில்லரு, ரத்தம் வெட்டுறது குத்துறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் மனது சங்கடப்படும். அவர்கள் இதை தவிர்ப்பது நல்லது. ஆனால் இந்த திரைப்படத்தில் கடைசியில் நான் சொல்கின்ற ஒரு ட்விஸ்ட் சொன்னீங்களா, அது வந்து மலையாள திரைப்படங்கள் மட்டும்தான் கொஞ்சம் பேசுறாங்க. மற்ற மொழி திரைப்படங்கள் அதை பற்றி பேசுவதில்லை. இவர்கள் தான் இப்போ அதை பற்றி கொஞ்சம் உறக்க பேசுகின்றனர். அந்த ட்விஸ்ட் வந்து வில்லன் மீது நமக்கு கொஞ்சம் அனுதாபம் கொடுக்குற மாதிரி வருகின்றது. அது நியாயம் நான் சொல்ல வரேன். அதனால இவர் பண்ற குற்றங்களை நியாயம் நான் சொல்ல வரல. கொஞ்சம் அந்த ஒரு அனுதாபம் அவர் மேலே கொடுக்க வருகின்றது. இருந்தாலும் இந்த வெட்டு குத்து பார்க்க பயப்படுபவர்கள் படத்தை தவிர்க்கலாம். மற்றபடியாக ஒரு பெஸ்ட் என்று சொல்ல முடியாது. ஒரு குட் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் வித் சம் ஃப்ளாஸ் அஃப்கோர்ஸ், அண்ட் ஒரு நல்ல ஒரு ஆக்டிங். அதை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் தாராளமாக இந்த திரைப்படத்தை திரையரங்கில் சென்று நீங்கள் பார்க்கலாம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் செய்யுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை என்றென்றும் நன்றியுடன் வணக்கம்.